வெற்றி, இன்னொரு முறை வேணா செக் பண்ணி பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணா நீங்களும் பதிலுக்கு கோவமா பேசுங்க. நான் எது செஞ்சாலும் தப்பா? இவங்கிட்ட பேசினா ஏன் அதை பேசுறீங்க இதை பேசுறீங்கன்னு கேக்குற. சாக்லேட் கொடுத்தா புடிங்க வச்சுக்கிற. இவன் மேல நான் பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் எதுக்கு பிடிக்கல? இப்ப நீ வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? வேணும்னா ஒண்ணு செய். இந்த பொறை இருக்குல்ல, அதை அப்படியே தண்ணியில ஊறவை. அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி அது மேல தூவிட்டு அத அப்படியே சாப்பிடு. அது பார்க்க பர்கர் மாதிரியே இருக்கும். நான் என்ன உங்ககிட்ட நாய் திங்கிற பொறைய கேட்டேன்? ஐயோ, டைம் ஆச்சு. சக்தி, ரெடி ஆச்சா? தோ பணியாரோ ரெடி. அப்படியா? சூப்பர். வெய், எடுத்துட்டு போறேன். நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாகு காய்ச்சி தேங்காய் துருவி சுள்ளி பொறுக்கி விறகடுப்புல ட்ரெடிஷனலா பண்ணிருக்கேன் உங்களுக்காக. அப்படியா? தேங்க்யூ. ஏய், கொஞ்சம் தள்ளிக்க. தள்ளிக்கோ. இது செய்யறப்போ காலையில கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் தெரியுமா? சூப்பர். என்னது சூப்பரா? சாரி. கையும் சுட்டுக்கிட்டேன்னு சொல்றேன், ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கீங்களே. இல்லனு, அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன்ல, அதான் மண்டையில எதுவும் ஏறல. சாரி. சரி. இத வெளியில வச்சனா அந்த பீத்தலே மொத்தத்தையும் தின்னுடும். அதான் நானே உங்களுக்கு என் கையால ஊட்டி விடலான்னு வந்திருக்கேன். ஏய், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். என்ன சக்தி, நான் ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடாம போறீங்க. நீ அப்படியே கூட, நான் போகும்போது சாப்பிட்டுட்டே போறேன். சரி, நான் ஒரு ஹாட் பேக்ல போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், இல்ல டைம் இல்லன்றல. சக்தி, சொல்றத கேளுங்க சக்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா, நான் எடுத்துட்டு போறேன். சூப்பர். ஓகே, பை. கஷ்டப்பட்டு சமைச்சா பாராட்டும் இல்ல, பணியாரமும் இல்ல. தண்டம். ஐயோ, எவ்வளோ கறி! இது கூட நோட்டீஸ் பண்ணாம போறாரு. தண்டம். எனக்கு ஒரு கோவத்துக்கு மொத்த கறியும் இவர் சட்டையில. இதையும் நான் தான் துவைக்கணும். இனிமே அனு எனக்கு அது பிடிக்கும், அனு எனக்கு இது செஞ்சு கொடுன்னு கேட்கட்டும். சமைச்சு தலையில கொட்டுறேன். அம்மா, மது. தோ வரேன். மது. ஓயா. ஹாய். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? ஆமாங்க, நானும் சர்ப்ரைஸோட தான் வந்திருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? இங்க பாருங்களேன். ஓ, பணியாரம். பணியாரமா? எஸ். சோ ஸ்வீட். ஆமா, ஸ்வீட் உங்களுக்காக தான். கொடுங்க. என்னங்க இப்படியே வாங்கிட்டு அப்படியே அமிச்சிடலான்னு பாக்குறீங்களா? உள்ளலாம் கூப்பிட மாட்டீங்களா? சாரி. ப்ளீஸ் கம். தேங்க் யூ. வாங்க. அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்ல வசதியா இருக்கா? நைஸ். சூப்பர். ஏங்க, அன்னைக்கு நீங்க ரசிச்சு பணியாரம் சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அதனால நான் 3 மணிக்கு எந்திரிச்சு நானே என் கையெல்லாம் சுட்டுக்கிட்டு பணியாரம் ரெடி பண்ணேன். ஓ, ரியலி? எஸ், ரியலி. சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. எடுங்க, உங்களுக்காக தான். சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. ஏங்க, ஒரு சின்ன டவுட். இயற்கையாவே உங்க லிப்ஸ் இப்படிதான் இருக்குமா, இல்ல லிப்ஸ்டிக் போடுவீங்களா? நாட்டி. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஏங்க, இதோடயே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நோ ப்ராப்ளம், எடுத்துக்கலாமே. சூப்பருங்க, சூப்பர். யாருங்க இந்த டைம்ல? நான் போய் பார்க்கறேன். இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஐயோ, அண்ணன் வந்திருக்காரு. இந்த டைம்ல இவரே எங்க வந்திருக்காரு? அண்ணாவா? அதான் எங்க அண்ணன் தங்கவேலு. ஓ, நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க எப்படியாவது அவரை சமாளிச்சு அப்படியே அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அத கொடுங்க, அனுப்பிட்டு வாங்க. போங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே. ஹாய். ஹாய். டொன்டோடாய். என்னது இது?
பர்கர். ஓ மும்பைல நிறைய பர்கர் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. என்னங்க நீங்க? நான் 16 கிலோமீட்டர் போய் உங்களுக்காக இதை ஆசையா வாங்கிட்டு வரேன். வேணான்னு சொல்லாதீங்க. புடிங்க. ஓகே தேங்க்யூ. என்னங்க வாங்கி வச்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க? நீங்க இந்த பர்கரை ருசிச்சு சாப்பிடுறத நான் பார்க்க வேண்டாமா? ஐயோ உள்ள வர போறாரா? ப்ளீஸ் கம். வாங்க ஒளிஞ்சுக்கடா. வாங்க. ஆமா, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா வசதிகளும் இருக்கா? என்ன நல்லா வேணும்னு சொல்லுங்க, உடனே வர வச்சிடறேன். எல்லாம் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. என் கையால நானே எடுத்து தரேன். சாப்பிடுறீங்களா? ஓ நீங்களே சாப்பிடுறீங்களா? தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க. கொடுங்களா? அன்னைக்கு இத வச்சு என்னவோ பண்ணீங்களே வீட்டுக்கு வரும்போது. ஓ செல்ஃபி. ஒண்ணே ப்ளீஸ். ஓகே வாங்க. ஒரு நிமிஷம். அன்னைக்கு இப்படி எல்லாம் இல்ல, கொஞ்சம் நெருக்கமா. இருங்க. இந்த கண்ணத்தோட கண்ணும். ஓகே ஓகே. நான் போய் பார்க்கறேன். இருங்க. நானே பார்த்துட்டு வரேன். ஓகே. ஐயோ, தம்பி. யாரு? எங்க என் தம்பி வெற்றி வெளியே நிக்கிறாங்க. வெற்றியா? ஆமா, நான் இங்க வந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவன்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்க. நான் இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். என்ன? ஓகே. ஐயோ அம்மா. யோ மதுமிதா வீட்ல நீ என்னையா பண்ற? என்ன கேக்குறதுக்கு முன்னாடி உள்ள அரவிந்த் சாமி இருக்கான் பாரு, அவனை கேளியா? அரவிந்த் சாமி உள்ள இருக்கானா? ஆமா. அரவிந்த் சாமி கம் ஹியர். யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சொல்லியா? அது இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? தம்பி, வயசை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ப்ளீஸ் கம். உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? யா ஐ அம் ஃபைன் வெற்றி. சரி எதுக்கு வந்தீங்க? நான் பதனி கொடுக்க வந்தேன். நீ எதுக்கு வந்த? நான் மலத்தேன் கொடுக்க வந்த bro. மலத்தேனு நல்லாதான் இருக்கு. ஆமா, நீ என்ன எடுத்துன்னு வந்த? நானா? நான் பணியார் எடுத்துட்டு வந்தேன். காட்டு காட்டு. உனக்கு தேவையா? உனக்கு தரவா நான் பணியாரம் கொண்டு வந்தேன். மதுமிதா கொடுக்க கொன்றுவேன். நான் உங்களை 9 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னேனே. ஐ அம் ரெடி. குடிச்சிட்டு வந்ததுல இருந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ். பட் ஐ அம் ரெடி. போலாமா? 1 minute. நம்மலாம் உள்ள வந்து ஒளிஞ்சுனுக்குறோம். உன்ன வெளியில கூட்டு போறான். அவன் புத்திசாலியா? வெற்றி போலாமா? போலாம். ஆமா. என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல. ரூம்ல டிவி ஓடிட்டு இருக்கு. நீங்க போங்க, நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி வாங்க. ஐயோ, மறுபடியும் காலிங் பெல் சத்தமா? இனிமே ஒளிஞ்சுக்க கூட இடம் இல்லையே. பேபி யாருக்கு பூ? டார்லிங்கே. நான் வெளில கூட்டு போறேனே. அப்ப நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். பாய். போலாமா? சரி போலாம். வீட்டை பூட்டுங்க. இல்ல பரவாயில்ல. இல்லங்க, இந்த ஊர் நல்ல ஊர் தான். அதுக்குன்னு வீட்டை பூட்டாம வந்தா எப்படி? ஐயோ மூடிட்ட.
இருக்காங்களே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே தேன்மொழி ஐயோ, வேற எதையோ வாங்கிட்டு வர சொன்னா ஐயோ. ஐயோ அண்ணன் நில் எங்க ஓடுற எங்க ஓடுற ஏய், நான் உள்ள வேணாம், நஞ்சு வச்சுட்டு முக்காடி எதுக்கு அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டும்ல வா ப்ரோ தம்பி நீ எங்கடா இங்க இல்லண்ணே அப்பா பார்த்துட்டு வர சொன்னாரு அதான் வந்தேன் நீங்க என்ன இங்க அப்பா வாங்கி கொடுக்க சொன்னாரா அப்பா ம். உங்ககிட்ட சொன்னாரு ம். ம் நம்பிட்டேன் ஆமா நீ எதுக்காக என்ன பார்த்ததும் ஒளிஞ்ச இல்லண்ணே அனுஷ்கா கிட்ட எதுவும் சொல்லாம வந்துட்டேன் நீங்க ஏதாவது போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சரி நான் போட்டு கொடுக்க மாட்டேன் நீயும் தேன்மொழி கிட்ட எதுவும் சொல்லிடாத என்ன தம்பிகளா கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா இப்ப வீட்டை பூட்டியாச்சே எப்படி வெளியில போறதுன்னு யோசனை பண்ணீங்களா ஆமால ஐயோ அதான் தெரியலையே வீடு இருந்தா கொல்ல போட்டு ஒண்ணு இல்லாத இருக்கான் அந்த வழியா போயிடும் கரெக்ட் ப்ரோ ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நாங்களும் வந்தோம் வா ப்ரோ வா நல்லா இருக்கு வாங்க வாங்க போலாம், ப்ரோ போலாம், போலாம், போலாம். ஆமா என்னம்மா அங்கிள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா சொல்லுமா அங்கிள் 2 நாளா நான் இந்த கிராமத்தை சுத்தி பார்த்தேன் இங்க 350 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா 270 ஏக்கர்ல மட்டும்தான் விவசாயம் நடக்குது மீதி பகுதிக்கு தண்ணி இல்ல வேலை செய்ய ஆள் இல்ல ஓனர் ஊர்ல இல்லன்னு எதேதோ காரணம் சொல்லி தரிசா கிடக்கு ஆ, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நாங்க ஒரு 200 ஏக்கர் நிலத்துல எங்க பிளான ப்ரொசீட் பண்ணி சின்னதா ஒரு ட்ரையல் பார்க்கலாம்னு இருக்கோம் அதுல தரிசா கிடக்கிற 75 ஏக்கர் நிலத்தை அடாப்ட் பண்றோம் ஆ, நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள் என்கிட்ட என்னம்மா கேள்வி உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யு அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும் நான் என்னம்மா செய்யணும் ஆ, நான் கொடுக்கிற சர்வே நம்பர் இருக்கிற நிலத்தோட பத்திரம் அதோட ஜெராக்ஸ் காப்பி வேணும் அங்கிள் சரிம்மா சர்வே நம்பர் கொடு நான் வாங்கி தரேன் இது என்ன பெரிய பிரச்சனையா ஆ இந்தாங்க அங்கிள் அடடே இது பூரா நம்ம இடமா வள்ளியம்மா வேலை ரொம்ப சுலபமா போயிடுச்சு இத பாரும்மா நாளைக்கு வந்துரு தங்கவேலிட்டு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிடுறேன் தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ so மச் மாமா அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க மாமா ஏன் லட்சுமி நல்ல காரியம் செய்யும்போது ஏமா தடை சொல்ற ஐயோ அத்தை நான் தடையாலாம் இருக்கணும்னு நினைக்கல டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேனே சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியணும் மது இந்த கிராமத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியணும் அதுக்கு முன்னாடி இது வறட்சியான பகுதி இல்ல ஆல்ரெடி செழிப்பா தான் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் லக்ஷ்மி இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு காலத்துல கடலா இருந்த பகுதி தான் இன்னைக்கு சஹாரா பாலைவனமா மாறி இருக்கு இயற்கையை புரிஞ்சுக்கலன்னா இழப்பு நமக்கு தான் இன்னும் 20 வருஷத்துல இந்த கிராமம் புல் பூண்டு கூட விளையாத தரிசா மாறிடும் என்னம்மா சொல்ற எஸ் அங்கிள் அப்படி மாறாம இருக்கணும் தான் ரிசர்ச் பண்ணி சில ஆக்கப்பூர்வமான வழியோட நாங்க இங்க வந்திருக்கோம் அது சட்டப்பூர்வமா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமே அதுக்காக தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறோம் ஓகே மது
சரியா இருக்கும்போது அவங்க ஏன் மாமா தப்பா எடுத்துக்க போறாங்க? இல்ல மது? யா. சரிம்மா, அப்ப நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். வள்ளியம்மா, மதுவை நல்லபடியா கவனிச்சு அனுப்பு. வர்றேம்மா. தேங்க்ஸ் மது. மது உள்ள வா, நான் உனக்கு சூடா காஃபி போட்டு தரட்டுமா? ஏய், அவ போன்ல என்னடி பண்ற? என்னடி? வாங்கக்கா. என்ன? அண்ணே, அவ வரலாம் அந்த பக்கம் பாருங்க. வரல என்னக்கா அவ வந்த அன்னைக்கே என் புருஷனோட சேர்ந்து ஈன அடிச்சு போட்டோ எடுத்தால அது டெலீட் பண்ணணும். ஏய், என் புருஷன் கூட எடுத்த போட்டோ கூட அழிச்சிடுறீ இருக்கும்டி. கரெக்டுக்கா. இதுல இருக்க போட்டோ அழிச்சிடலாம். ஆனா மாமா மனசுல அந்த பொண்ணு இருக்கா போல இருக்கே. ஏன்னா வந்ததுல இருந்தே அந்த பொண்ணு மாமாவை ஒரு மார்க்கமா தான் பாக்குறா. ஏய், என்னடி சொல்ற? இன்னைக்கு என்ன பிரயோஜனம்? நான் உண்மையதான் சொல்றேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அதால் வழிவாரு. ஆனா அக்கா நம்பாதக்கா, நம்பாத. இங்க பாரு. ஐயோ 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 இப்படி ஏமாந்துட்டேக்கா. கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பர்கர் ஊட்டி விட்டுட்டு செல்ஃபி எடுத்துட்டாரே. பல்ல இழுச்சு நிக்கறானே. ஐயோ இப்படி ஏமாந்துட்டேக்கா. சரி அடுத்த போட்டோ பாக்குறேன். ஐயோ அக்கா கோவத்துல பைத்தியம் பிடிச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. இத பார்த்தா உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். பாரு பாரு. ஐயோ புருஷன் தான் பாருடி. பணியார நான் சுட்ட பணியாரம். புருஷன் பாருடி ஈன பணியாரத்தோட அவளோட போட்டோ எடுத்துக்காரு. காலையில 4 மணிக்கு கைய சுட்டுட்டு பணியாரம் சுட்டு கொடுத்தா இந்த பொம்பளை கொண்டு போய் கொடுத்திருக்கானே. இவங்கள ஏதாவது பண்ணனும். என்ன பண்றது? போனே இருக்க கூடாது. உடைச்சிடாத. கோவத்தை குறைச்சுக்கோ. செல்ல போட்டு உடைச்சிட்டனா அப்புறம் சத்தம் கேட்டு கீழே வந்துருவா. அப்புறம் கையும் களவும் மாட்டிக்கோண்டி. இந்த போட்டோ மட்டும் அழிச்சிட முடியாதா? அழிக்க கூடாதுக்கா. அந்த 2 அலைஞ்சானுக்கும் நல்லா போன சொல்லி கொடுக்கணும். அதுக்கு இதான் ஆதாரம். அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம 2 பேர் போனுக்கு ஷேர் பண்ணிப்போம். சரியா? எனக்கும் அனுப்பு. ஷேர் பண்ணிட்டாதான் மிதிக்கும் போது இத காமிச்சிட்டே மிதிக்கலாம். வரட்டு வச்சுக்கிறேன். எனக்கு துரோகம் பண்றானா? இன்னைக்கு அந்த ஆள் கைய கால உடைச்சு சோறு திங்க முடியாம பண்றேன். வா சீக்கிரம் வா. ஆண்டி ஸ்மெல்லி சூப்பரா இருக்கு ஆண்டி. நான் உனக்காக விதவிதமா சமைச்சு போடுறேன். என்ன ஃபுல்லா சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணவே கூடாது. கண்டிப்பா ஆண்டி. அத்தை அத்தை என்னம்மா? நாங்க பரிமாற அத்தை, நீங்க போங்க. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். எங்களுக்கு பசிக்கல அத்தை. நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். விருந்தாளியை நாங்க கவனிச்சுக்கிறோம் அத்தை, நீங்க போங்க. பாத்துக்குவீங்களா? போங்க அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். இத பாருமா, வெக்கப்படாம எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? சரி. போங்க அத்தை, நாங்க ஓகே ஓகே அத்தை. தேங்க் யூ. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையேமா, அதுக்குள்ள தேங்க்ஸ் அண்ணா எப்படி? அண்ணே அந்த சோத்த போடு. இந்தாமா உன் போனு. ஓ தேங்க்ஸ். இது எங்க இருந்தது? அதான் அந்த டீபாய் மேல வச்சுட்டு வந்த, அதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். Okay. சோறு போடு Thank you. விருந்தாளிக்கு. ஆமா, என்னம்மா இது Dress? கை காத்து வாங்குதா உனக்கு? அது ஃபேஷன். ஏய் ஃபேஷன் ஆண்டி. ஐயே இதெல்லாம் ஃபேஷன் இல்ல இப்போ. அடுத்த புருஷனை இடுப்புல சொருகிக்கிறது தான் இப்பெல்லாம் ஃபேஷன். ஓ அப்படியா? எனக்கு கொஞ்சம் சாம்பார் அண்ணே, ஊத்து ஊத்து. நம்ம விருந்தாளியை நாம நல்லா கவனிக்கணும். ஊத்துமா, நல்லா ஊத்து. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கூடு கூடு. ஆமா மது, இது என்ன 2 மீன் கையில துள்ளுது? இது டாட்டூ. என்னடி தாத்தாவா? தாத்தா இல்லக்கா, டாட்டூ. டாட்டுவா? கையில மட்டும் இல்ல, இடுப்புலயும் இருக்கு. பாக்குறீங்களா? வேணாம் வேணாம் வேணாம். பாடி. என்னக்கா? ஏண்டி இதெல்லாம் அவங்க பாத்துருப்பாங்களாடி? பயமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, இது எங்களுக்குள்ள. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. அது
அது என்னன்னா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்க்காரி ஒருத்தி எங்க ஊர் அப்பாவி ஆம்பளைங்க 2 பேரு ஒரே நேரத்துல ரூட் விட்டா. ரூட்டா சொல்லுறது தெரியாதா? கைக்குள்ள போட்டுக்கிறது அப்படின்னா அதுவும் தெரியாதா? ம்ஹும்.